ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 6/5/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னமும் 10 to 15 minutes உங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று 5/5/2024 நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச ப்ரைவேட் ஆன்சர் கீ, அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலிலிருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ஆர் அவங்க டீச்சர்ஸுக்கிட்ட சொன்ன ஆன்சர்ஸுக்கும் ஆர் அவங்க சொன்ன அந்த எக்ஸ்பெக்டட் மார்க்குக்கும் இப்போது ஆன்சர் கீ வந்து அதை செக் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டட் மார்க்குக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் மார்க் அப்படிங்கிறத இப்போதைக்கு கிடச்சிருக்கிற அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்னுடைய ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணியிருப்பாங்க. இப்போ கண்டினியூஸாக ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கால் பண்ணிவிட்டு, சார் என்னோடய மார்க் இவ்வளோ வருது, அதாவது அவங்களுக்கு என்ன மார்க்கோ அந்த மார்க்கு, இந்த மார்க்குக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா, இல்லைன்னா வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்னு இண்டிவிஜுவலாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் ரவுண்டு 1 சீட்டு எந்த மாதிரி கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கலாம், அதுக்கான எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும், லாஸ்ட் இயர் 2023 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன, எக்ஸ்பெக்டட் மார்க் என்ன, எந்த காலேஜ் கிடைச்சிது அப்படிங்கிறத 2023 நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்லைடு எடுத்து இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். இதை வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்ட் 1 வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ரவுண்ட் 1 வரைக்கும், ஏன்னா இப்போ ரவுண்ட் 1 தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இல்லைங்களா? ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 தான் வரும். அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் 2 வரும்போது நம்ம பேசிக்கலாம். இப்போது கேட்டகிரி வைஸாக ஓசி கேட்டகிரிக்கு 31%, ஓகேங்களா, ரிசர்வேஷன். பிசிக்கு வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறேன் 26.5%, பிசிஎம்முக்கு 3.5% இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு, எஸ்சிக்கு 15% இடஒதுக்கீடு, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1%. சரி, இந்த ரவுண்ட் 1 ஓசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க்கு 1325க்கு 606 மார்க்குக்கு, இது நேற்று வீடியோலையும் சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு டைமும் சொல்லிடலாம். ஏன்னா புதுசாக சேனலை பார்க்குறவங்களுக்கும் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஜென்ரல் ரேங்க்கு 1325க்கு 606 மார்க்குக்கு கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. பிசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் 3118 ரேங்க்குக்கும் கீழே இருக்கிறது கம்யூனல் ரேங்க்கு, அது வந்து 1965. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க்கை வந்து வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ ரிசர்வேஷனில் சீட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்யூனல் ரேங்க் தான் மெயின். அப்போது பிசி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் 1965, நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் 560 மார்க்குக்கு ரவுண்ட் 1 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. நான் கொஞ்சம் தெளிவாகவே பேசுகிறேன், ஸ்லோவாக பேசுகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் புரியணும், ஓகேங்களா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிக்காதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக தான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுகிறது. பிசிஎம் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் 4013க்கும் 190 கம்யூனல் ரேங்க்குக்கும் 542 மார்க்குக்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குது. எம்பிசி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் 4589 ஜென்ரல் ரேங்க்குக்கும் 1061 கம்யூனல் ரேங்க்குக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. 532 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் 2024க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். எஸ்சி கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் 9214 ரேங்க்குக்கும்
651 கம்யூனல் ரேங்க்குக்கும் 452 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 12,797 ஜென்ரல் ரேங்க்குக்கு 118 கம்யூனல் ரேங்க்குக்கும் 383 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் ரவுண்ட் 1 க்ளோஸ் ஆச்சு. சரி, எஸ்டி கேட்டகரிக்கு 14,234 ஜென்ரல் ரேங்க்குக்கு 37 கம்யூனல் ரேங்க்குக்கும் 355 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியில் சீட்டு கிடச்சிது. ஓகேங்களா? சரி, இப்போ கட் ஆஃப் என்னங்க சார் 2024க்கு 2024னுடைய 92.5%. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 92.5% தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃபை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இதில் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். அது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் அண்டு அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரை அது ஈஸியாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பருக்கு இப்போ 2024 கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதும்போது அதை நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க, ஓகேங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் என்னாகும் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மாறும். சரி, அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை பற்றி இப்போ பேச போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த கட் ஆஃப் ரேங்க் அப்படின்னு இருக்கிறது கிட்டத்தட்ட மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அப்போது உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனல் ரேங்க் ஆகட்டும், ஜென்ரல் ரேங்க் ஆகட்டும், இப்போ நம்ம எழுதியிருக்கிற அந்த கேட்டகரிக்கு அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப். சரிங்களா? சரிங்க சார், எனக்கு வந்து இப்போது மார்க்கு தான் தெரியும், அதுவும் வந்து நான் வந்து ரஃபாக ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்னுடைய ஆன்சரை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த மார்க்குக்கு என்ன ரேங்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த ரேங்க் அப்படிங்கிறதுமே மாற்றத்திற்கு உட்பட்டது. எப்படிங்க சார் மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னாலும் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மார்க் வரைக்கும் இருந்தால் சேஃப். இந்த மார்க் அப்படிங்கிறது கூடலாம் ஆர் குறையலாம். எப்படி சார் கூடும், எப்படி சார் குறையும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2024 புதுசாக எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், எந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் புதியதாக கல்லூரிகள் எதுவும் துவங்கப்படலை. 2024 உங்களுக்கு துவங்கப்பட போகிறதும் இல்லை. அதே போல் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படி ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணோடனே சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேங்க் மாறும். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய ரேங்க் அப்படிங்கிறது மாறும். சரி, இப்போ இந்த ரேங்க்கை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். அப்போது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மார்க் அப்படிங்கிறது இப்போதைக்கு யாருனாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று ஒரு மார்க் சொன்னாங்க, எக்ஸாம் ஹால் அவுட்டு வந்த உடனே நேற்று நைட்டு ஒரு மார்க் சொன்னாங்க. இன்றைக்கி 2-3 இன்ஸ்டிடியூட்னுடைய ஆன்சரை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மார்க் சொல்கிறாங்க. அப்போ மார்க் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே அந்த டைலமாவில் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பேரை பார்க்குறோம், இல்லை 1000 பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறோம் அப்படின்னா 24 லட்சம் மாணவர்கள் எழுதின அந்த நீட் எக்ஸாமை வெறும் ஒரு 1000 பேர் சொல்கிற அந்த டேட்டாவை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணால் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம இனி வரும் நாட்களில் என்ன பண்ண போகிறோம்னா டெலகிராமில் வந்து அதுக்கு ஒரு போல் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸில், நியூஸ் அப்டேட்டில், அதே போல் டிவி நியூஸ் சேனலில் எந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து வர்ற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் கட் ஆஃபை வந்து கட் ஆஃப் மார்க், நீங்கள் கேட்குறது கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க்கை சொல்ல முடியும். அப்போ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அது சேஃப்.
எனக்கு ரேங்க்கே தெரியாதே சார், எனக்கு வந்து மார்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுதா, இல்லை அதே மார்க்கில் ஸ்டேபிளாக இருக்க போகுதா, மார்க் வந்து ஸ்டாண்டர்டாக போன வருஷத்து மார்க்கே இருக்க போகுதா, இல்லை டிக்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிற டாப்பிக்கை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போதைக்கு சேஃப் மார்க் அப்படின்னா போன வருஷத்தை பேஸாக வச்சுக்கலாம். போன வருஷத்து மார்க்கை நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 75 to 80% நம்ம வந்து சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காதாங்க சார் அப்படின்னா, கட் ஆஃப் குறையும் பட்சத்தில் கண்டிப்பாக மார்க் வந்து குறையும். புரியுதுங்களா? நான் சொல்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் அப்படிங்கிறது போன வருஷத்து மார்க்கில் போன வருஷத்து கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய கேட்டகரிக்கு போன வருஷத்து மார்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது, ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு போன வருஷத்தை விட நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பு, அதனால் கட் ஆஃப் குறையலாம் அப்படின்னு ஒரு சிலர் கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் குறையறதுக்கும், அதாவது மார்க் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த ரேங்க்கை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே ரொம்ப நேரமாக, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இது வந்து 2023 என்டிஏ ரிலீஸ் பண்ண 13 ஜூன் 2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண ரிசல்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? நீட் ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ண அந்த பப்ளிக் நோட்டீஸ். இந்த வருஷம் அட்வான்ஸாக என்டிஏனுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 14 ஜூன் 2024 அன்றைக்கி நீட் எக்ஸாம் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இதில் என்னென்ன தகவல்களெல்லாம் இருக்குது, இந்த 15 பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்பில் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு, எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆனாங்க, அதில் என்ஆர்ஐ எத்தனை பேர், ஓசிஐ எத்தனை பேர், மேல் எத்தனை, ஃபாரினர்ஸ் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, டிரான்ஸ்ஜெண்டர் எத்தனை, எஸ்சி எத்தனை, எஸ்டி கேட்டகரி அப்படின்னு கேட்டகரி வைஸாக எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க அப்படிங்கிறது 2023க்கு கொடுத்த மாதிரியே 2024க்கும் கொடுப்பாங்க. அதில் மாணவர்கள் எத்தனை பேர், அதில் வந்துட்டு தமிழ் எத்தனை பேர், தமிழில் எக்ஸாம் எழுதினவங்க எத்தனை பேர், இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதினவங்க எத்தனை பேர், அப்புறம் எலிஜிபிள் மார்க் குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பேர், ஓபிசியில் எத்தனை பேர், எஸ்சியில் எத்தனை பேர், எஸ்டியில் எத்தனை பேர், இப்படின்ற எல்லா தகவலும் இருக்கும். சரி, இப்போது அந்த ரேங்க்கை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஜென்ரல் ரேங்க்குமே மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ரேங்க் எதை வச்சு மாறும், இந்த வருஷம் வந்து புதுசாக எந்த மெடிக்கல் காலேஜும் வரல. அதே போல் உங்களுக்கு இருக்கிற ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு மெடிக்கல் காலேஜில், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையாங்கிறதும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. அப்போ அந்த ரேங்க் எதை வச்சு மாறும், இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் 650க்கு மேலே 720 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டுக்கும் அப்ளை பண்ணுவாங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டாப்பர், நீட் டாப்பர் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறாரு, ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவருடைய ட்ரீம் காலேஜ் வந்து எய்ம்ஸு, ஜிப்மரு, ஏஎஃப்எம்சி, இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ட்ரீம் காலேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயே கிடைக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார், ஸ்டேட் கவுன்சிலிங்கை விட்டுட்டு அப்ளை பண்ணுறது 2 பக்கம் அப்ளை பண்ணுவார், ஸ்டேட் கவுன்சிலிங்கை விட்டுட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுப்பார். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வரைக்குமே எத்தனை பேர் டாப்பர்ஸ் தமிழ்நாட்டில் 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிறது டாப் 50 கேண்டிடேட்டில். சரிங்களா? அப்போது அதே மாதிரி 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே போல் தமிழ்நாட்டு மாணவர் இருப்பார். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எத்தனை பேர் தமிழ்நாட்டை விட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை விட்டு ஆல் இண்டியா கோட்டாவில், உதாரணத்துக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அந்த சீட்டை இந்த பர்டிகுலர் மாணவர் வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு தமிழ்நாட்டிலையும் அதே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வேணும், ஆல் இண்டியா கோட்டாவிலையும் எனக்கு அதே காலேஜ் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிதுன்னா அவர் என்ன பண்ணுவார், ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துகிட்டு தன்னுடைய தமிழ்நாடு
கவுன்சிலிங் சீட்டை வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அங்கே போவார். ஓகேங்களா? அப்போது அவர் வேண்டான்னு சொன்ன அந்த சீட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 85% தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தான் கிடைக்கும். அந்த 85% சீட்டுக்கு இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் புதுசாக நான் வந்து இந்த வருஷம் தான் நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், எனக்கு கவுன்சிலிங்கை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான விளக்கம் இது. அப்போது அந்த தமிழ்நாடு 85% சீட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும், வேறு யாரும் போட்டியிட முடியாது. அப்போ இந்த டாப்பர்ஸ் எல்லாம் 1 by 1 மேக்ஸிமம் ஒரு 200 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 200 பேர் போனாங்கன்னா ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட 200 பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள் டாப்பர்ஸ் வெளியில் போகும்போது அந்த 200 சீட்டு என்னாகும், திரும்பவும் 85% இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்கும். அந்த 200 சீட் அப்படிங்கிறது ரேங்க்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் சொல்கிற அந்த மெயின் பாயிண்ட்டு, அந்த ரேங்க் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறது இதனால தான். அப்போது அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், கட் ஆஃபை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, கட் ஆஃபை வந்து இப்போதைக்கு யாராக இருந்தாலும் இவ்வளோ தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எதனால்? இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க பேப்பரை எப்படி அட்டன் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதே நேற்று ஈவினிங் ஒரு டேட்டா இருந்துச்சு, நைட் ஒரு டேட்டா இருந்துச்சு, இன்றைக்கி காலையில் ஒரு டேட்டா இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அதனால் ப்ரிடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வேணும், அந்த மார்க் வேணும், அந்த ரேங்க் வேணும் அப்படின்னா இன்னமும் 2 to 3 days வெயிட் பண்ணணும். யார் இப்போதைக்கு கட் ஆஃபை பற்றி சொன்னாலும் அது வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்ல முடியும், ஃப்ளூக்கில் தான் சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித் ப்ரூஃபோடு சொன்னால் தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட, அதுவும் வந்து 100% அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, மோரார்லெஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? அது வரைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் சற்று பொறுமையுடன், ஓகேங்களா, பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம உடனடியாக என்ன பண்ணுவோம், கட் ஆஃபை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். அதுக்கு நடுவில், ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 2 or 3 days கேட்டோம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை பற்றின தகவலை உடனடியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசியாக எண்டாவது வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த குழந்தைகளுக்கு, அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கான கைடன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுடைய மார்க்குக்கு உங்களுக்கான எந்த மாதிரியான காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் சீட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு செல்ஃப் ஃபைனான்ஸாக இல்லை மேனேஜ்மெண்ட் சீட் வேணுமா, இல்லைன்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் ஏதாவது பார்க்குறீங்களா, இல்லைன்னா அப்ராடில் ஏதாவது பார்க்குறீங்களா அப்படிங்கிற வழிகாட்டுதலை வந்து டில் day 1 நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம். இதுதான் வந்து பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் சார் இருக்குது, அப்பப்போ எனக்கு டவுட் வரும், நான் அப்போ மட்டும் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாகவும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவும் நான் வந்து எப்போவெல்லாம் டவுட் வருதோ அப்போவெல்லாம் நான் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த 1 or 2 டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். நான் 11th to 12th போகிற ஸ்டூடெண்ட்டு, இல்லைன்னா இப்போ நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், இப்போது நான் இப்போ இருந்தே வந்து 2025க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.